திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நான் உங்கள் மத்தியிலே அவனுடைய சுத்த கிருபையினாலும் சுத்த இரக்கத்தினாலும் வந்து நிற்கின்றேன். சம்பந்தமே இல்லாத இந்த ஊழியத்திற்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாத அடியாரையும் கூட கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டார். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இன்றைக்கு ஊழியக்காரனாக மாற்றி உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார். அதே போல அவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பலகீனர்களை தெரிந்து கொள்கிறார் என்று நாம் ஹோலி பைபிளை வாசிக்கின்றோம். அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ ஒன்றுக்கும் உதவாத எனக்கு நிச்சயமாக பொருந்தும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். விருத்துக்குரியவர்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தான் நம்மை தாங்கி வருகிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதுமே கர்த்தருடைய சுத்த கிருபையே. நாம் உயிரோடு இருப்பது ஆண்டுடைய மிக பெரிதான கிருபை இரக்கம். எனவே நாம் உயிரோடு இருக்கிற காலங்களில் எந்த அளவிற்கு நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் ஊழியம் செய்யும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் முடிந்து விட்ட பிறகு ஐயோ ஊழியம் செய்திருந்தால் நலமாக இருந்திருக்குமே, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருந்தால் நலமாக இருந்திருக்குமே, ஊழியத்துக்காக கொடுத்திருந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்குமே என்று அங்கலாய்ப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பலன் இருக்கும் பொழுதே நாம் ஆண்டவருக்காக ஓடுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் கெட்டுவதற்காக நம்முடைய தோள்களை சந்தோஷமாக நாம் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஊழியம் செய்வதற்காக நாம் ஊக்கப்படுத்துவோம். பிள்ளைகள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிப்போம். ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். என் மகனே என் மகளே, நீ படித்து பெரியாளாவதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், அதுவே மேலானது என்கிற அந்த உண்மையை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்து நாம் வளர்ப்போம். வீடுகளிலே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் குடும்ப ஜெபம், இதுபோல் பைபிள் ரீடிங், இதுபோல் ஊழியங்களுக்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த எண்ணங்கள், ஊழியத்தை குறித்த கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்த பேச்சுக்கள் என்று நம்முடைய வீட்டை முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நிலைமைக்குள்ளாக கொண்டு வருவதற்காக நாம் பிரயாசப்படுவோம். நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போகும்பொழுது நம்முடைய பிள்ளைகளும் கூட நம்மை போல கர்த்தருக்காக பயப்படுகின்றவர்களாக, ஊழியம் செய்கின்றவர்களாக, ஊழியத்தை தாங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த கடமையை நாம் ஒழுங்காக செய்துவிட்ட பிறகுதான் இந்த பூமியை விட்டு நாம் கடந்து போக வேண்டும். ஒருவேளை இந்த நாட்களில் ஒரு பக்கம் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இன்னும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் லீவ் கிடைக்கும் பொழுதெல்லாம், சந்தர்ப்பம் வாய்க்கிற பொழுதெல்லாம் ஓடி ஓடி கர்த்தருடைய பணியை செய்ய கர்த்தர் உதவி செய்து வருகின்றார். ஓய்வில்லாமல் உழைக்க ஆண்டவர் பலன் கொடுத்து வருகிறார். அவருக்கு துதிகன மகிமையும் உண்டாகட்டும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக பயன்படுகிறது, என்னுடைய பலன் கிறிஸ்துவுக்காக பயன்படுகிறது என்றால் அதைவிட என்ன மேலான பாக்கியம் இருக்க முடியும் அல்லவா? எனவே தொடர்ந்து அடியாருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாய் நான் கேட்கின்றேன். இந்த வாரம் நமக்கு 4வது வாரம். கர்த்தர் சித்தமானால் நாளை தினத்தில் சென்னையிலே காலை 10 மணிக்கு பல்லாவரம் பம்மல் மெயின் ரோடு, நீங்கள் அந்த பல்லாவரம் எலக்ட்ரிக் ட்ரெயின் அந்த ஸ்டேஷனில் இறங்கி ஒரு ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா 50 ரூபா கேட்பான், அவ்வளோதான். கரெக்டாக அந்த முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இறங்கி உள்ளே வந்தீங்கன்னா லிஃப்ட்டில் மேலே ஏறுறீங்கன்னா 4வது மாடி. அங்கே வைத்து நம்முடைய புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டம் நடைபெறும். அங்கே சகோதரர் மங்களராஜ் அவர்கள் உங்களுக்கு சிறப்பான விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். கூட்டத்தின் இறுதியில் அடியார் உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பேன் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சென்னை வாழ் ஜனங்களே, மாதத்துக்கு ஒரு முறை கிடைக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்கள்
பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்கிருந்தாலும் சவுத் சென்னையில் எங்கிருந்தாலும் வந்து பங்கு பெறுங்கள். அதே போலவே மாலை 6 மணிக்கு BKN பாலர் கல்வி நிலையம், வில்லியம் டெய்லர் ஹால் உள்ள நிறைய 4-5 ஹால் இருக்குது, குழம்பிடாதீங்க. நேராக வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா உள்ளே வந்து மேலே இருக்குது வில்லியம் டெய்லர் ஹால், விசாலமான அறை. நார்த் சென்னை ஜனங்களே, நாங்கள் மாதந்தோறும் உங்களை தேடி வருகிறோம். நீங்கள் தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறீர்கள் அல்லவா? ஏன் நேரில் வந்து பங்கேற்கக்கூடாது? உங்களை சந்திப்பதற்காக நான் ஆவலாய் காத்திருக்கின்றேன். தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வந்து உங்கள் அன்பு சகோதரனாக என்னை காண வர வேண்டும், ஜெபிக்க வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு முடிச்சிருவோம். உங்களுக்காக சார் அலெக்ஸ் பெஞ்சமின் அவர்கள் மிக சிறப்பான விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க என்பதையும் மகிழ்ச்சியோடு கூட நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, முதல் சனிக்கிழமை அன்று நான் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். அது அடுத்த வாரம், இந்த ஞாயிற்றுக்கிழமை அல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து நம்முடைய ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட 2 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்தில் தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையில் தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையும் கொடுக்க கடமை உள்ளவனாக இருப்பேனே என்றான். இங்கே இந்த கர்வாலி மரத்திலே அப்சலோம் தொங்குகின்றான், பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்கின்றான் என்கிற செய்தி அங்கே பரவி வருவதை காண்கின்றோம். அப்சலோமுடைய வீழ்ச்சி, அங்கே இஸ்ரவேல் ஜன வீரர்கள்லாம் வெட்டப்பட்டு விட்டார்கள், பாதி பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்படி தாவீதுடைய சேவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுகிற பொழுது அங்கே கர்வாலி மரத்திலே வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே அங்கே அப்சலோம் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை கண்டு அந்த செய்தி அங்கே யுத்தத்துக்கு தலைவராக இருந்த யோவாபிடத்தில் போய் அறிவிக்கப்படுகிறது. யோவாபே பாரும், அங்கே நம்முடைய எதிரியாகிய அப்சலோம் தொங்கிக் கொண்டிருக்கின்றான், சரியாக மாட்டிக்கொண்டான்ங்கிற செய்தி அங்கே படைத்தளபதியாகிய யோவாபிடத்தில் போய் அறிவிக்கப்படுகிறது. ஈத்தா இடத்துல அறிவிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷா இடத்துல அறிவிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அது அங்கே சரியாக யோவாப் எனப்பட்ட அந்த படைத்தளபதி இடத்துல போய் அங்கே செய்தி சென்றடைகிறது என்று சொல்லி நான் காண்கின்றோம். ஒருவர் வீழ்ந்தாலும் தாழ்ந்தாலும், உயர்ந்தாலும் வெற்றியடைந்தாலும், இந்த 2 செய்திகளுமே சீக்கிரத்தில் பரவிவிடும். அநேகருடைய காதுகளுக்கு அந்த செய்திகள் கடந்து போகும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்த பொழுது, அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்த பொழுது, குருடருடைய கண்களை திறந்த பொழுது, மரித்தவர்களை எழுப்பிய பொழுது, சாசுகளை எளிதில் துரத்திய பொழுது செய்தி எல்லா இடங்களிலும் பரவிற்று. எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் இன்றி ஏராளமான ஜனங்கள் ஆயிரக்கணக்கிலே ஆண்டவரை பார்ப்பதற்காக தேடி வந்தார்கள், அலைமோதினார்கள் என்று நாம் காண்கின்றோம். இந்த உலக தோற்றம் முதற்கொண்டே ஒரு செய்தி அப்படியே நடக்கிற ஒரு முக்கியமான சம்பவம் அந்த செய்தியாக மாறி அது அப்படியே எல்லா இடங்களிலும் பரம்பி வருகிறது என்பதை நான் காண்கிறோம். காலையில் நியூஸ் பேப்பர் எடுத்து எத்தனை பேர்கள் வாசிக்கிறாங்க. நானே தினத்தந்தி, தினகரன், தினமலராக பேப்பரில் டெய்லி வாசிப்பேன். என்ன நடக்கிறது, என்ன செய்திங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய தாகமெல்லாம் செய்திகளை அறிய வேண்டும், என்ன நடக்கிறது என்பதை அறிய வேண்டும். தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் என்ன செய்தி நடக்குது, அரசியலில் நடக்குது, ஸ்போர்ட்ஸில் என்ன நடக்குது, இல்லை என்றால் இந்த ஊர்களில் என்ன நடக்கிறது என்கிற செய்தியெல்லாம் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். மனிதர்களுக்கு செய்தியை எடுக்க வேண்டும் என்கிற ஆர்வமும், செய்தியை பரப்ப வேண்டும் என்கிற ஆர்வமும் ஆதி முதலாக இருந்திருக்கிறது என்பதையே நாம் அறிய வேண்டும். ஒரு செய்தி அப்படியே பரவி போகும், அந்த காரியம் மறைக்கப்பட முடியாது, எல்லாருக்கும் அது பறந்து போகும். இந்த செய்தியும் கூட இங்கே பரவி போயிற்று. இதை நாம் எப்பொழுதும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே இந்த காரியம் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நான் நினைக்கின்றோம். நான் பிரசங்கியில் சொல்கிறது, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, தேவன் நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீ அறி. எந்த காரியமாக இருந்தாலும், ரகசியமாக இருந்தாலும் அது பரவி வெளியே வரும், அது தோண்டி எடுக்கப்படும். ஆண்டவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு தவறான தொடர்பில் இருந்து இருவருக்கும் சண்டை வந்து இறுதியிலே அவளை கொன்று தன் வீட்டு குளியலறையிலே அவன் புதைத்து விடுகிறான். அதன் மேலாக பூசி ஒருவரும் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த வீட்டிலே அவன் வசிக்கிறான். ஒவ்வொரு நாளும் அந்த குளியலறைக்கு போய் குளிக்கிற பொழுது அந்த குற்ற மனசாட்சி அவனை வாட்டுகின்றது. நீ தவறு செய்தாய் அல்லவா,
நீ கொன்ற பெண்ணுடைய சரிதம் இங்கே தானே கீழே தானே இருக்கிறது என்று சொல்லி அது தாங்க முடியாதபடி ஒரு நாளிலே அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தானாக அவன் ஆஜராகி தானாக தன் குற்றத்தை அறிக்கை செய்தானாம். இந்த பெண்ணை கொன்று என் வீட்டு குளியலறைக்குள்ள நான் புதைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அவன் அந்த குற்றத்தை செய்த பொழுது யாரும் பார்க்கவில்லை, யாரும் அறியவில்லை. மிக தந்திரமாக வீட்டு குளியலறைகளை புதைத்து விட்டான். ஒருவருக்கும் தெரிய போவதில்லை. ஆனால் அவன் மனசாட்சி அவனை வாதித்தபடியினாலே அவன் ரகசியமாய் செய்த அந்த பாவம் எல்லாருக்கும் மத்தியில் வெளியே வந்தது. இப்பொழுது அவன் ஜெயில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். பிரியத்துக்குரியவர்கள், செய்திகள் பரவிவிடும், நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிய வரும். இதைத்தான் இங்கு காண்கிறோம். அப்சலோமுடைய தோல்வி எல்லாருக்கும் பரவியது. அது யோவாபுடைய காதுகளுக்கும் போய் சேர்ந்தது. எனவே நம்முடைய வாழ்விலே நாம் எதையும் மறைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டாம். எதையும் ஒளிப்பிடத்திலே செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டாம். நான் ஒரு ஸ்கூலில் வேலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு சமயம் பசங்களோடு பேசிக்கிட்டு இருந்தேன். மத்தியானம் சாப்பாடு வந்தது. அப்பொழுது அவர்கள் அந்த சாப்பாடு நான் சாப்பிடுவதை நான் பார்த்து விடக்கூடாது என்று ஒளித்து வைத்து கால்களை தூக்கி மறைத்து வைத்து கொண்டு சாப்பிட்டதை நான் யோசித்து பார்க்கின்றேன். யாரும் பார்த்துடக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. எல்லாரும் ரகசியமாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். யார் பார்த்தால் என்ன ஆகிடப்போகுது? ஒன்றும் ஆகப்போவதில்லை. அதனால் பிரியத்துக்குரியவர்களே, அன்றைக்கு நான் ஒரு இடத்துல மீன் வாங்கி கொண்டிருந்த பொழுது மீனை வெட்டி கொடுத்தவர்கள் சொன்னார்கள், இது எல்லாரும் இவ்வளோ நீங்கள் வாங்குறீங்க, யாரும் பார்த்தா குறி விழுந்து விடும், கண்ணீர் விழுந்து விடும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், உலகத்தில் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த தீக்கொன்றும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி சொன்னேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில் அநேக காரியங்கள் உண்டு, அநேக நிகழ்ச்சிகள் பரவி கொண்டே இருக்கின்றன. மக்கள் டிவியை எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாங்கன்னா, நியூஸை கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் பரவினால் அதற்கு வரவேற்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கு காண்கிறோம். இந்த செய்தி யோவாபிடத்தில் போய் சேர்ந்த பொழுது யோவாப் என்ன சொன்னார் பார்த்தீர்களா? அதைத்தான் நாம் இங்கு பார்க்கின்றோம். யோவாப் சொல்கிறாரு, நீ ஏன் அவனை அடித்து கொன்று போடவில்லை? அவன் தொங்கிட்டு இருக்கிறான், நம்முடைய எதிரி, ஏன் விட்டுட்டு வந்துட்டேன்? அவனை அடித்து கொன்று போட்டிருந்தால் அவனுக்கு ஒரு முடிவை நீ ஏற்படுத்தி இருந்தால் நான் உனக்கு வெளியே கொடுத்துருப்பேனே, நான் உனக்கு அந்த பரிசை கொடுத்துருப்பேனே, இந்த பரிசை கொடுத்துருப்பேனே என்று சொல்லி யோவாப் அங்கே வெறி கொள்ளுவதை காண்கின்றோம். ஒரு நாளிலே இதே யோவாபுடைய வீட்டு திராட்சை தோட்டங்களை, அதுவும் வெளியே அது பழுத்திருந்து அது அறுவடைக்கு நேராக இருந்த அந்த நேரத்தில் அவருடைய வெள்ளாண்மையை இதே அப்சலோம் கொளுத்தி போட்டது இப்பொழுது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறதா? இது என் தகப்பனிடத்தில் கூட்டு போ, நான் அவர்கிட்ட ஒப்புரவாகணுங்கிறதுக்காக அன்பாய் கூப்பிட்ட பொழுது யோவாப் வரவில்லைங்கிறதுனால யோவாபுடைய வீட்டு வெள்ளாண்மையை இதே அப்சலோம் கொளுத்தி போட்டான், வேலைக்காரில் வைத்து கொளுத்தி போட்டான். இந்த யோவாபுக்கு ஒரு பெரிய அநீதியை செய்தான். அந்த யோவாபிட்ட போயிட்டு இந்த செய்தி போன உடனே தான், நீ ஏன் அவனை விட்டு விட்டாய், அவனை கொன்று போட வேண்டியதானே என்று சொல்லி அந்த யோவாப் அங்கே பேசுவதை காண்கின்றோம். ஒரு மனிதனுடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. பாவம் விடாது. பாவம் செஞ்சுட்டு தப்பிடலான்னு நம்ம யாரும் நினைக்க முடியாது. அந்த பாவம் தொடர்ந்து வரும். ஒரு நாளிலே என் வீட்டு வெள்ளாண்மை அவன் கொளுத்தினான், ஒரு நாள் எனக்கு விரோதமாக அவன் நின்றான். யோவாப் ஒரு குள்ள நெறி, யோவாப் பழி வாங்குகிற ஒரு நல்ல பாம்பு, அது மனதில் வைத்து கொண்டே இருக்கும். அந்த பாம்பு இருக்கிறது உடனடியாக ஞாபகம் வருது. ஒரு நாள் அவன் வெள்ளாண்மையை கொளுத்தினான், இப்போ அவன் தொங்கிட்டு இருக்கிறான். ஏன் அவனை விட்டாய்? அவனை கொன்று போட்டிருக்க வேண்டியதானே, நான் உனக்கு பரிசு அதை தந்திருப்பேன்ல, இதை தந்திருப்பேன்ல, ஏன் அவனை விட்டா என்று சொல்லி அங்கே யோவாப் கொந்தளிப்பதை காண்கிறோம். ஒருவேளை அந்த வெள்ளாண்மையை அன்றைக்கு அப்சலோம் கொளுத்தாமல் இருந்திருப்பான் என்றால் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு வெறி அங்கே யோவாபுக்கு உண்டாயிருக்காது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அந்த நாளிலே அந்த அப்சலோம் செய்த பாவம் தொடர்ந்து அவனை பிடித்தது என்று சொல்லி நாம் காண்கிறோம். அந்த வெறியை அங்கே யோவாபுக்குள்ளே ஏற்படுத்திற்று என்று சொல்லி நான் காண்கிறோம் அல்லவா? நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, நாம் செய்கிற வினைகள் நம்மை தொடரும். நம்ம சின்ன வயசில் அம்மா அப்பாவுக்கு அன்பாக இருப்போம்னா, அவங்கள நல்லா கவனிப்போம்னா, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிவோம்னா, அவங்கள கனம் பண்ணுவோம்னா, கடைக்கு போயா தம்பி, நான் உடனே போயிட்டு வந்துடுவோம், இந்த வேலை செய்யுமா அப்படின்னா நம்ம இந்த வேலையை உடனே செஞ்சுருவோம்னா, ஒரு நாளே வயதாகிற பொழுது நமக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் நம்மை அதே போல் கனம் பண்ணுவார்கள். நம்ம சொல்கிற வேலையை அவங்க செய்வாங்க, நமக்கு பக்கபலமாக இருப்பாங்க, நம்ம தாங்கி பிடிப்பாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம பெற்றோரை தாங்கி பிடிச்சோம். ஆனால் இந்த வாலிப நாட்களில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் பெற்றோரை எதிர்த்து பேசி நிறைய பிள்ளைங்க துணிகரமாக அம்மா அப்பாவை அடிக்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அம்மா அப்பா பயந்து ஓடுறாங்க, அம்மா அப்பாவை அடிக்கிறாங்க. முதியோர் இல்லத்தில் நம்முடைய ஓல்டேஜ் ஹோமில் வர்றவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும் பொழுது மிகவும் மிகவும் பரிதாபமாக இருக்கின்றது. பிரியத்துக்குரியவர்களே, இதுபோல பெற்றோர்களை நாம் இந்த நாட்களிலே தவறானபடி நடத்துவோம் என்றால் ஒரு நாள் வரும்,
நமக்கு வயதாகும். ஒரு நாள் வரும், அப்பொழுது நமக்கு இயலாமல் போகும். ஒரு நாள் வரும், நம்முடைய பிள்ளைகள் தலையெடுப்பார்கள். அப்பொழுது நாம் இப்பொழுது அவர்களை நம்முடைய பெற்றோரை எப்படி நடத்துகிறோமோ அதே போலவே அவர்களும் நம்மை நடத்துவார்கள். நம்முடைய வினைகள் நம்மை தொடர்ந்து வரும். பிரித்துக்குரியவர்கள் நாம் பிறருக்கு உதவி செய்வதே வழக்கமாய் வைத்திருப்போம் என்றால், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது 4 பேர் உதவி செய்வதற்கு ஓடி வருவார்கள். நாம் யாருக்கும் உதவி செய்யாமலே வாழ்வோம், சுயநலத்தோடு வாழ்வோம் என்றால் நாம் எவ்வளவு கதறி கூப்பிட்டாலும் ஒருவரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நம்முடைய வினை நம்மை தொடர்ந்து வரும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. பிரித்துக்குரியவர்களே, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் அதை மனதில் கொள்ளுங்கள். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். இன்னைக்கு நான் நல்லது செய்கிறேன், எனக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் ஊழியத்துக்கு இவ்வளவு கொடுக்குறேன், இந்த ஊழியக்காரன் பார்த்தாலும் சரி பார்க்கட்டாலும் சரி, மக்கள் என்னை குறித்து என்ன சொன்னாலும் சரி சொல்லட்டாலும் சரி, ஆண்டவரை நீங்க பார்க்குறீங்க, எனக்கு செய்வீங்க. கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிசினஸ் ஆசீர்வதிப்பார், எல்லா பக்கமும் ஆசீர்வதிப்பார். ஒரு வினைக்கு பதில் வினை உண்டு. ஒரு நல்ல காரியத்திற்கு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் தேடி வரும். ஒரு தீங்கான காரியத்தை செய்கிற பொழுது பல தீங்கான காரியங்கள் தேடி வரும். அதனை மறந்து போகக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இங்கே நான் காண்கின்றோம். ஒரு வினைக்கு இன்னொரு வினை உண்டு. சோற்றில் ஒரு பந்தை எரிஞ்சோன்னா அந்த பந்து கண்டிப்பாக திரும்ப வரும். நாம் நல்லது செய்ய செய்ய செய்ய, ஊழியம் செய்ய 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 நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். நான் நல்லது செய்யாமல் போக போக தீங்கை செய்ய 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 தீங்கே நம்மை தேடி வந்து கொண்டு இருக்கும். ஒரு பைபிளில் நீதிமொழியில் வாசித்திருக்கீங்களா? நன்மை செய்ய உனக்கு திராணி இருந்து அதை செய்ய தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் போவேயானால் அது உனக்கு பாவமாகும். நம்ம யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடணும். அவங்க நமக்கு பதிலுக்கு எதுவும் செய்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்துருக்கிறார், நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். நம்ம செஞ்சோன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம செய்யாமல் போயிட்டோன்னா அது நமக்கு பாவமாகிவிடும், நமக்கு சாபமாகிவிடும். எனவே கவனமாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறாரு பாருங்கள். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டனாகி அப்சலோமை நீங்கள் அவர் காப்பாற்றுகள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் என் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. அங்கே யோவாபு நினைச்ச மாதிரி இருந்தாலும் ஐயோ நான் கொண்டு இருக்கலாமேன்னு சொல்லலை. நோ 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 நோ, நீ 1000 வெள்ளிக்காசு கொடுத்தாலும் நான் அப்சலோமை கொள்ள மாட்டேன்ப்பா. இன்னைக்கு காலையில் ராஜா என்ன சொன்னார்? தாவி ராஜா என்ன சொன்னார்? உன்னையும் கூப்பிட்டாரு, ஈத்தாயை கூப்பிட்டாரு, உன் தம்பி அபிஷாயை கூப்பிட்டாரு. பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் என்ன இருந்தாலும் என் மகன், அவனை யாரும் கொண்டுறாதீங்க, அவனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி எல்லாரும் காது கேட்க உங்களுக்கு கட்டளை எடுத்தார்ல. அப்போ நான் போய் கொண்டேன்னா என்னத்துக்கு ஆகும்? நான் அதை செய்ய மாட்டேன், ராஜாவுடைய கட்டளையை நான் மீற மாட்டேன், நான் அப்சலோமை கொல்ல மாட்டேன் என்று சொல்லி அந்த மனிதன் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியத்தை யோவாபுக்கு தெரியப்படுத்துவதை காண்கின்றோம். இப்போ யுத்தத்தெல்லாம் மறந்துடுங்க, அப்சலோம் செய்த துரோகங்கள் எல்லாம் மறந்துடுங்க, கொஞ்ச நேரம் மறந்துடுங்க. இங்கே ஒரே ஒரு காரியத்தை உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்க. ராஜா இப்படியாக கட்டளையிட்டார், தாவீது இப்படியாக சொன்னார், எந்த காரணத்தை கொண்டு யாரும் அப்சலோமை கொண்டுறாதீங்க, அவன் தெரியாமல் பண்ணுறான், என் பிள்ளை, அவனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி ராஜா கட்டளையிட்டார். அதை நான் மீற மாட்டேன், நான் அப்சலோம் மேலே என் கை போட மாட்டேன்னு சொல்லி அவர் சொன்னாரா? படை வீரர்களாக இருக்கட்டும், படை தளபதிகளாக இருக்கட்டும், ராஜா என்ன கட்டளையிடுகின்றாரோ அதற்கு கீழ்ப்படிவது அவருடைய கடமையாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு படை தளபதிகளாக படை வீரர்களாக இருக்கின்றோம். நம் ராஜா யார்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இயேசு மகாராஜா. அவர் நமக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, அது சரியானதோ இல்லையோ நமக்கு தெரியாது, அது நமக்கு கசப்பாக ஒருவேளை இருக்கலாம், பிடிக்காததாக இருக்கலாம். அப்பா சொல்லிட்டாங்க, ஆண்டவர் சொல்லிட்டாங்க, இயேசு ராஜா சொல்லிட்டாங்க, அப்போ நான் கண்டிப்பாக கீழ்ப்படிவேன். ஒரு சிறு குழந்தையை போல ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற வார்த்தைகளை கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். அதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிற முன்பின் தெரியாத ஒரு நபர், அவருடைய பேர் கூட குறிப்பிடப்படவில்லை. Even his name is not at all mentioned. He is saying that I will not do anything against King's word அப்படிங்கிறார். ராஜாவுடைய கட்டளைக்கு நான் மீற முடியாது, அதை நான் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜா சொன்னது தான். எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு எதுவும் வேண்டாம். எத்தனை 1000 பொண்ணு தங்கம் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், வெள்ளி கொடுத்தாலும் வேண்டாம். நம்முடைய வாழ்விலே கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்ம கீழ்ப்படிய பழகுவோம். உன் கண்ணிமைகள் நேராய் நோக்க கடவுது, இடதும் வலதும் சாயக்கூடாது. வாலிப மகளே, வாலிப மகனே, கண்ணிமைகள் நேராய் நோக்கட்டும், அது தவறானபடிக்கு இங்குமாக நோக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். எல்லா காவலோடும் உன் இதயத்தை நீ காத்துக்கொள். வித் ஆல் எல்ஸ் காட் யுவர் ஹார்ட்.
அங்கிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும், தீர்க்க தரிசனங்கள் புறப்படும், குணமளிக்கிற வல்லமை புறப்படும், பிரசங்கிக்கிற ஆற்றல்கள் புறப்படும், பாடுகிற தாளந்துகள் வெளிப்படும். எப்பொழுது? எல்லா காவலோடு நம்முடைய இதயத்தை காத்துக்கொள்ளுகிற பொழுது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சொன்னால் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு குமாரனாக வந்த பொழுது, மனுஷகுமாரனாக வந்த பொழுது பிதாவிற்கு எப்பொழுதும் ஒரு கீழ்ப்படிந்தார். அவர் சொன்னபடியே செய்தார். நாமும் கூட நம்முடைய ஆண்டவருக்கு, ஏசப்பாவுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் அவரை மிகவும் சந்தோஷப்படுத்தும். அந்த ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிந்திருப்பார்கள் என்றால், இந்த கனியை புசிக்காதப்பா, அவருக்கு எல்லாத்தையும் உனக்கு தந்துட்டேன், இந்த தோட்டம், இந்த உலகம், இந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் உனக்கு தான், என்னன்னாலும் பண்ணிக்க, இந்த ஒரே ஒரு கனியை புசிக்காத. ஆண்டவருடைய கட்டளைகள் லகுவாக, மிகவும் எளிதானதாக இருக்கிறது. அதை அவங்களால அந்த ஒரே ஒரு கட்டளையை கீழ்ப்படிய முடியாமல் போயிட்டாங்க. அந்த கனியை புசித்தபடினால்தான் இன்றைக்கு இந்த மனித உலகம், இந்த மனுஜாதி, ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சஃபரிங் லைக் திஸ். இன்றைக்கு இந்த உலகத்தில் இவ்வளவு கண்ணீர், கவலை எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அந்த ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதானதான். பயப்படாதீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா ஜோம்னா ஆரம்பித்தா பயங்கரமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதெல்லாம் என்னால் முடியாது, நான் இந்த ஊழியத்துக்கு வரலை, நான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் வரமாட்டேன், அங்கே வந்து அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க, அது எனக்கு முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் அவ்வளவு கடினமான கட்டளைகள் நமக்கு கொடுக்குறவர் அல்ல. அப்படி நுகத்தடி லகுவாக இருக்கிறது என்ற வாருங்க, என் நுகத்தடி ஏற்றுக்கொள்ளுங்க, அது லகுவாக இருக்கிறது என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய கட்டளைகள் எளிதாக இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகள் மிகவும் இன்பமாக, தேனை விட இன்பமாக இருக்கிறது. அதற்கு கீழ்ப்படிவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, நம் மூலமாய் அநேக ஆயிரங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். ஆனால் நாம் கீழ்ப்படியாமல் போவோம் என்றால் அழிவு உண்டாகும். இந்த படைவீரன் யாரென்றே பேர் தெரியவில்லை, ஆனால் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ராஜா சொன்னாரு, நான் எதிர்த்து நிற்க மாட்டேன், எனக்கு வேண்டவே வேண்டாம், நீங்களும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். கீழ்ப்படிவீர்கள், ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். அந்த மனிதன் சொன்னதை பாருங்க, 13ஆம் வசனத்தை பாருங்கள். ராஜாவுக்கு ஒரு காரியம் மறைவாயிருக்க மாட்டாது, அதனால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாய் செய்பவனாவேன், நீரும் எனக்கு விரோதமாக இருப்பீர் என்றார். எப்பா யோவாபு, நான் அப்படி நீ காசு தரீரு, வெள்ளி தரீன்னு சொல்லிட்டு நான் அப்சலோம் ஏதாவது பண்ணிட்டேன்னா என் பிராணனுக்கு விரோதமாகவே நான் செய்கிறவனா இருப்பேன், என்ன நானே கொண்டு போட்ட மாதிரி அர்த்தம். ராஜாவுக்கு விரோதமாக நான் செய்ய முடியுமா? ராஜாவுக்கு இந்த காரியம் மறைவாக இருக்குமா? கடைசியில் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நீரே இப்போ கொள்ள சொல்கிற நீரே எனக்கு விரோதமாக இருப்பீர், அதனால் எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்லி அவ்வளோ அழகாக இந்த மனிதன் ஞானத்தோடு பேசுகின்றார், புத்தியோடு பேசுகின்றார். என்னே ஒரு அறிவு, இதை நான் செஞ்சேன், அப்சலோம் மேலே கை வச்சுன்னா எனக்கு விரோதமாக, என் உயிருக்கு விரோதமாக செய்கிறேன், ராஜா என்னை கொண்டு போட்டுருவார். ராஜாவுக்கு மறைவாக எதுவுமே இருக்காது. ராஜாவை பிள்ளையை கொல்லாதன்னு சொன்னவரை கொன்னோன்னு நம்மளை கொல்லாமல் ஒரு விட மாட்டார், என்னைக்குனாலும் நம்ம உயிர் போயிடும். அதனால் எனக்கு இந்த வேலையே வேண்டாம், எனக்கு இது வேலையே வேண்டாம், இன்னைக்கு கொல்லுன்னு சொல்கிற நீரே எனக்கு ராஜாவுக்கு ஒரு பிள்ளையை கொண்டுட்டியாரு, எனக்கு விரோதி ஆயிடுவார், எனக்கு வேண்டாம், தயவுசெய்து இப்படி செய்ய சொல்லாதிரும் என்று சொல்லி ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனால் என்ன ஆபத்து வரும், உயிர் போய்விடும் என்பதை தெளிவாக காண்பிக்கின்றார். ஒன்று, நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுகிறார். ரெண்டாவது, கீழ்ப்படியாமல் போனால் இன்ன ஆபத்துகள் வரும் என்பதை அவன் தெரியப்படுத்துகிறார். ஏற்றுக்குரியவர்களே, இந்த இரவிலே நீங்கள் இந்த செய்தியை கேட்டு முடித்த பிறகு பைபிளை எடுத்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை வாசிங்க. முதல் 13 வசனங்கள் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை குறிப்பிடுகிறது. அதுக்கு பிறகு எத்தனையோ வசனங்கள் கீழ்ப்படியாமல் போனால் எவ்வளவு சாபங்கள் வரும் என்பதை நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போயிட்டோம் அப்படின்னாலே பெரிய சாபங்கள் வரும். அதான் அடிக்கடி நீங்கள் வாசிக்கணும், வாரத்துக்கு ஒரு நாளாவது வாசிங்க. ஒரு சில மனிதர்கள் ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால உபாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு மேலே வந்திருக்கிற சாபங்கள் எல்லாம் அவர்கள் மேலே வந்ததை என் கண்ணால் கண்டேன், நடுங்கி போகிறேன், ஐயோ என்று சொல்லி நடுங்கி போகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் நம்ம சாபங்கள் பயங்கரமாக வந்துவிடும், அது நம்மளால் தாங்க முடியாது, நம்முடைய உயிரே போய்விடும், சித்திரவதை செய்யப்பட்டு சாவது போல நாம் சாக வேண்டியிருக்கோம். எதற்கு? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகிறபடினால்தான். இந்த மனிதன் எச்சரிக்கிறான், ராஜாவுடைய எதுவும் மறைந்திருக்காது, அவருடைய பிள்ளை மேலே கை போடுவேன் என்னால் நான் எனக்கு விரோதமாக கை போடுறேன், ராஜா என்னை விட மாட்டார், கொன்னுருவார். ராஜாவின் மீது எவ்வளோ ஒரு பயம் இருக்கிறது பார்த்தீர்களா? இன்றைக்கு தெய்வ பயம் இருக்கிறதா என்று நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன்.
ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கிறதா? தெய்வ பயம் இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் மிகப்பெரிய ஆபத்து வந்துவிடும் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? இல்லாவிட்டா துணிகரமாக எதனாலும் செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாங்கிற மாதிரி எண்ணங்கள் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார். அவர் ராஜா, நம்முடைய ஆண்டவர் ராஜா. அவர் நம்முடைய டேடி, நம்ம அவரை அப்பான்னு கூப்பிடுறோம், அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம். அதே சமயத்தில் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் ராஜா, மகாராஜா. இயேசு மகாராஜா, ராஜாதி ராஜன், இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். அவர் நம்ம விடமாட்டார். எனவே அவருக்கு பயந்து வாழ்வோம். கீழ்ப்படியாமல் போய்விடுவோம் என்றால் மிகப்பெரிய ஆபத்துகள் வந்துவிடும் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். இந்த நாளிலே இந்த செய்திகள் யாவும் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்குற பொழுதெல்லாம் எத்தனையோ வார்த்தைகளை, அறிவுரைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் அதை அபியாசப்படுத்தி வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் அவர் கண்களை மூடி என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? அப்பா பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை, ராஜாவுக்கு கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம், ராஜாவுக்கு பயப்படுவது எவ்வளவு முக்கியம், ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் போனால் என்னவாகும் என்கிற சத்தியங்களெல்லாம் நாங்கள் கேட்டோம் அப்பா. செய்தி எல்லா இடத்துக்கும் பரவும் என்பதையும் நாங்கள் கேட்டோம் அப்பா. தீயை போல பரவும் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் ஐயா. மகத்துவம் நிறைந்த தெய்வமே, இந்த இரவு நேரத்திலும் கூட உமக்கு கீழ்ப்படிவதை, ராஜாவுக்கு கீழ்ப்படிதலை ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ள, அதை அபியாசப்படுத்த எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்பாவுக்கு பிடித்தலையா வேண்டாம், இந்த பையனே எனக்கு வேண்டாம், இந்த திருமணமே எனக்கு வேண்டாம் அப்பா, உமக்கு கீழ்ப்படிய, உமக்கு பிரியமானவர்களை தேர்வு செய்ய இந்த காலத்து வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்க. வீட்டை விட்டு ஓடிவிடாதபடி, பெற்றோர்களுக்கு விரோதமாக எதையும் செய்து விடாதபடி, சாபங்களை சம்பாதித்து அழிந்து போய்விடாதபடி வாலிப மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. தெய்வ பயம் இருக்குது. ஊழியக்காரர்களை நான் கேவலமாக பேச மாட்டேன். சர்ச்சில் நான் அரசியலை ஆலய திருச்சபை அரசியலை நான் தலையிட மாட்டேன். அது எனக்கு சாபமாயிரும், வேண்டான், அமைதியாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தாவே ஒவ்வொருவரும் தீர்மானத்தை எடுக்கத்தக்கதாக கர்த்தாவே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். தகப்பனே, அமைதியும் சமாதானத்தையும் தார. பலவிதமான கவலைகள், பலவிதமான பாரங்கள், பயங்கள், தீகில்கள், என்ன நடக்குமோ தெரியலையே, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே என்று தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது உலகம் தர முடியாத ஒரு தெய்வீக சமாதானத்தை தாருங்க. நீங்க தருகிற சமாதானத்தை ஒருவரும் பிடுங்க முடியாததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. உடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். வியாதி எத்தனையோ பேர்களை எவ்வளவோ பாடாய்படுத்துகிறது. வியாதியினால் எத்தனையோ பேர் மறித்து போயிட்டு இருக்காங்கப்பா. வாலிபர்கள் மறித்து போயிட்டு இருக்கிறாங்கப்பா. குடும்ப தலைவர்கள், தலைவிகள் மறித்து போயிட்டு இருக்காங்க. பிள்ளைகளை நடுத்தரவில் விட்டு போகிறாங்க, பெற்றோர்களை விட்டுட்டு போகிறாங்க. என் தகப்பனை மனம் இறங்கும் ஆண்டவரே. வியாதியில் ஜனங்கள் மறிக்கக்கூடாது, ஹார்ட் அட்டாக்கில் பிள்ளைகள் மறிக்கக்கூடாது, ஸ்ட்ரோக் வந்து தடுமாறி விடக்கூடாது. என் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள், வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகள் ஓடி போகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. நீங்கள் அப்படியே செய்வீங்க, உமக்கு சோத்திரம். அப்படியே நடத்துவீங்க, உமக்கு சோத்திரம். பலப்படுத்தும், 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 ஸ்திரப்படுத்தும் ஐயா. ஆண்டவரை, சாப்பிட முடியாத பிள்ளைகள், நடக்க முடியாத பிள்ளைகள், தூங்க முடியாத பிள்ளைகள், ஏசப்பா வேலைகளை செய்ய முடியாத பிள்ளைகள், படிக்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போக முடியாத பிள்ளைங்க, ஒவ்வொருவருக்கும் மனமிறங்கி இதை செய்ய பலன் தார். மாடிப்படியில் ஏறி இறங்கட்டும் ஆண்டவரை, சந்தோஷமாக சமாதானமாய் வாழட்டும். அப்படியே தகப்பனே, இது அருமையான நாளிலும் கூட தகப்பனே, அந்த பண நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எத்தனை லட்சம், எத்தனை கோடி தேவையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த பண தேவை அதிசயமாய் சந்தியும். ஆண்டவரே, செங்கடலை 2ஆய் பிளந்துடணும். கடன் பாரங்களை உடைத்து போட்டார், வட்டி கடன்களை உடைத்து போட்டார். பணமில்லையே, தற்கொலை செய்து கொள்ளலாமான்னு இங்கேங்க நினைக்கிற பிள்ளைகளை காப்பாற்றுங்கப்பா. தற்கொலை எண்ணங்களை எடுத்து போடுங்க. கொலை பொருள் வெறியோடு இருப்பவங்களை அந்த கொலை வெறியை எடுத்து போடுங்க. பழி வாங்குற வெறியை எடுத்து போடுங்க ஐயா. வயதான பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க இறைவா. நீங்கள் அப்படியே செய்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறபடி நல்ல நன்றி. உலகம் முழு இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அமைதி, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாருங்க ஐயா. எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாட இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மதத்தவர்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அதே போல் ராஜாவே தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளிலும் கூட அப்பா ராஜா, ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற
ஆண்டவர் நம்முடைய ஊழியத்துக்கு ஜெபிக்கிற அடைக்கலான் குருவி இல்லத்தின் கட்டுமான பணிகளை தாங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அங்கே தங்க அநேக முதியவர்கள் எங்களுக்கு தேவையப்பா. நானாதிசையிலேருந்து கொண்டு வாருங்க. தங்கி பணிபுரிய நர்சஸ் தேவை கொண்டு வாருங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். பச்சப்பழத்தோட்ட